கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன். கன்னி தெய்வத்தின் அருமையை பற்றி பேச வந்திருக்கிறேன். அன்பு உறவுகளே, எப்பொழுதுமே கூறியதே கூற வேண்டியிருக்கிறது. வேலைப்பளு வேலைப்பளு வேலைப்பளு. ஒரு வேலைப்பழுவும் இல்லை, அனைத்தும் கன்னி தெய்வத்திற்காக மட்டுமே உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அதற்கு முன்பாக கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடும், கன்னி தெய்வத்தை நம்பி இனிவரும் காலங்களில் எடுத்து வழிபடப் போகிறோம் என்ற நம்பிக்கையில் வணங்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் பேசுவதற்கு மிகவும் ஆவலோடு வருகை தந்திருக்கிறேன். உங்கள் கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்கலாம், அதற்கு பதில் தர காத்திருக்கிறேன். இன்று சுமார் ஒரு 2-3 பதிவையாவது தாண்டிவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். நிச்சயமாக தாண்டிவிடுவேன். நீங்கள் அனைவரும் நான் போடக்கூடிய அனைத்து பதிவுகளையும் முழுமையாக கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முதல் கேள்வியாக சேகர் அவர்கள் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம். பிறந்த 1 மாத குழந்தை எங்கள் அத்தை அம்மன் விளையாட்டால் தெய்வ பிறவி ஆனார்கள். அந்த ஆத்மாவின் திருமேனியை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழும் பூர்வீக பூமியில் கன்னி மூலையில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த பூமியில் சிலையாக நான் இருக்கிறேன். தனக்கு ஆலயம் அமைத்து தரும்படி கேட்கிறது எங்கள் கன்னி தெய்வம். அப்படி நடைமுறையில் உண்டா? தலைமை அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் ஆலோசனையை கூறவும் எதிர்பார்க்கிறேன் ஐயா. கன்னி தெய்வமே துணை ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி உறவே, தாராளமாக வணங்குங்கள். ஆனால் சிலை அடிக்க வேண்டாம், உருவ வழிபாடு வேண்டாம், போட்டோ வைத்தும் வழிபட வேண்டாம். தெய்வத்திற்கு உகர்ந்தது தீபம்தான், தீபாராதனை தான். ஒரு கணக்கிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த கோயிலுக்குள் சென்றாலும் அங்கே விக்கிரகங்கள் இருந்தாலும் கூட தீபாராதனை தான் காட்டுகிறார்கள். ஆகவே நீங்கள் விக்கிரகங்களை பார்த்து வணங்க கன்னி தெய்வம் வழிபாடு என்பது உருவ வழிபாடு உள்ளதல்ல. கன்னி தெய்வ வழிபாடு என்பது ஃபோட்டோ வைத்து வழிபடுவதல்ல. அவர்களுக்கு 4 முக விளக்கில் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு முகத்தில் தீபமேற்றி வழிபட்டால் அது சிறப்படையும். நீங்கள் கிழக்கே நின்று மேற்கே பார்த்து நின்று வணங்கக்கூடிய அமைப்பானது உங்கள் இல்லத்தில் அமையும். ஆகவே இல்லத்தில் வைத்து வழிபடுவதுதான் சரி. ஆகவே நீங்கள் சிலை அடித்து வழிபட வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம். அந்த செலவுகளை எல்லாம் மிச்சம் பிடித்து அதை அந்த கன்னி தெய்வத்திற்கு ஒரு பதியமைக்க உதவியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். சூரியகுமாரி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தின் கெட்டை உடைப்பது எப்படி? எப்போ நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தின் கெட்டை உடைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களோ அப்பொழுதே அந்த கெட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த கன்னி தெய்வத்தின் மூலமாக அடித்து உடைத்து எரிந்து கெட்டியவனையும் ஒரு மிதி மிதித்து விட்டு தன் பிள்ளைகள் நினைக்கும் திசையை நோக்கி எவ்வளவு வேகமாக வர வேண்டுமோ அவ்வளவு வேகமாக வருபவள் தான் கன்னி தெய்வம். இந்த வார்த்தையை கூறும் பொழுது என் உடல் சிலிர்க்கிறது, உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. கேள்வி மிக வித்தியாசமான ஒரு கேள்வி. எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தின் கட்டை உடைப்பது எப்படி? ஒரு சிக்கலும் இல்லை. நம்பி நீ எப்போ ஏங்கி இந்த வார்த்தையை கேட்டியோ அப்போவே அந்த கன்னி தெய்வம் அந்த கெட்டை அவிழ்த்து விட்டு தன் பிள்ளைகளை காண வருகை தந்து கொண்டிருப்பாள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஆனாலும் கூட முறைப்படி எடுத்து வணங்குங்கள். நன்றி. மீண்டும் 251வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி. நான் உங்களின் பங்களிப்பு மிகவும் புகழ்பெற்றது அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா, கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று ஒரு உறவு என்னை வாழ்த்தியிருக்கிறது. மகிழ்ச்சி அன்பு உறவே. மீண்டும் அடுத்த கேள்வியை வாசிப்போம். சௌஜன்யா பேர் எனக்கு புரியலை. சௌஜான்யா. கன்னி தெய்வம் துணை. வணக்கம் ஐயா. என் கணவரின் தங்கை மகள் 16 வயதில் உடல் நலமில்லாமல் இறந்து விட்டாள். எங்கள் வீட்டினுள் வரணும்னா 5 வாசற்படி கடந்து வரணும். இறந்த பெண் பருவமடையவில்லை.
இந்த கன்னி முதல் வாசற்படி, 2ஆம் வாசற்படி கடந்து 3ஆம் வாசற்படியில் நின்றிருந்தார். சிறிது நேரம் அங்கே நின்றிருந்தால் பிறகு அதையும் கடந்து 4வது வாசற்படிக்கு வந்து விட்டாள். அதற்கு மேல் வர முடியவில்லை. உடனே குரல் கொடுக்கிறாள், அத்தே, என்னை உள்ளே கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு கன்னி சொல்லுறா. நான் என்ன செய்ய? கன்னி தெய்வமே துணை, எனக்கு பதில் தாருங்கள் என்று கூறியிருக்கிறார். என் கணவரின் தங்கை மகள் என்று கூறியிருக்கிறீர்கள். அவள் தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை தேடவில்லையா? இல்லை தன்னை பெற்றெடுத்த அந்த குடும்பத்தை, அந்த தாயை தேடவில்லையா? இவர்களெல்லாம் விட்டுவிட்டு அத்தே என்னை உள்ளே எடுங்கள், நான் வந்து விடுகிறேன் என்று கூறுகிறாள் என்றால் அவர்களெல்லாம் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட மாட்டார்களா? அப்படி அவர்கள் வழிபட மாட்டார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால், உண்மையாக நீதியாக தெரிந்தால், நேர்மையான எண்ணத்தோடு அந்த கன்னி தெய்வத்தை உங்கள் இல்லத்தில் முறைப்படி எடுத்து வணங்குங்கள். நிச்சயமாக உங்களையும் வாழ வைக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் வாழ வைக்கும், தன்னோடு பிறந்த குழந்தைகளையும் வாழ வைக்கும், தன்னை பெற்றெடுத்த தாயையும் வாழ வைக்கும், இன்னும் தன்னை வணங்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் வாழ வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு கனவு! 5 படி கொண்ட அவர்களது இல்லத்தில் முதல் படி, 2வது படி, 3வது படி, 4வது படியில் வந்து கொண்டு, அத்தே என்னால் உள்ளே வர முடியவில்லை, என்னை முறைப்படி எடுத்து வணங்குங்கள், நான் உள்ளே வந்து விடுகிறேன் என்று கூறுகிறதென்றால் அந்த கன்னி தெய்வம் எவ்வளவு ஆவலோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. ஆகவே சௌஜன்யா அவர்களே, கவலை வேண்டாம். மன நிறைவோடு அந்த கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கு முன்பாக அந்த கன்னி தெய்வத்தை பெற்ற தாயிடம் கூறுங்கள், சகோதர சகோதரிகளிடம் கூறுங்கள், அவர்களை எடுத்து வழிபடச் சொல்லுங்கள். அவர்கள் வழிபடவில்லை, எங்களுக்கு வேண்டாம், நீ வழிபடு, உன் வீட்டிற்கு வந்து வழிபடுகிறோம் என்று கூறினால் அடுத்த கட்ட முயற்சி எடுங்கள். உங்கள் கணவரின் துணையோடு, உங்கள் கணவரின் எண்ணத்தோடு, உங்கள் கணவரின் ஒத்துழைப்போடு அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள். அதுதான் சிறப்படையும். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 250வது பதிவு பார்த்துவிட்டு ரத்னம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று பார்ப்போம். வணக்கம் அப்பா, கன்னி தெய்வம் துணையப்பா, பெயர் வைக்கப்படாத கன்னி தெய்வத்திற்கு நாம் அன்போடு பெயர் வைத்து வணங்கலாமா அப்பா? அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்பா என்று கேட்டிருக்கிறார்கள். எங்கள் அத்தை பெயர் வைக்கும் உன் கன்னி தெய்வமாக பிறந்து விட்டார்கள் அப்பா என்று கூறியிருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம். உன் மனதில் என்ன பெயர் தோன்றுகிறதோ அந்த பெயரை வை, உனக்கு பிடித்த பெயரை வை. அந்த பெயரை சொல்லியே அந்த தாயை அழைத்து வழிபடு. நிச்சயமாக அந்த தாய் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். தன் பிள்ளை தனக்கு பெயர் வைக்கிறது என்று அந்த கன்னி தெய்வங்களை அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் சொல்வார்கள். அந்த கன்னி தெய்வங்கள் உன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த பெயரிலேயே இந்த உலகத்தில், இந்த பூமியில், உன்னுடைய வீட்டில், நீ பதியமைத்த இடத்தில் அழகாக அற்புதமாக அமர்ந்திருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்கள். ஆக உன் மனதிற்கு தோன்றியதை மனப்பூர்வமாக செய். அந்த தாய் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பெயரிலேயே முழங்கும் உன்னுடைய குடும்பத்தையும் வாழ வைக்கும். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் 137வது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் இருக்கிறது சொந்த வீடு அண்ணா, நாங்கள் இன்னும் கன்னி தெய்வத்தை எடுக்கல அண்ணா என்று கூறியிருக்கிறார். நிச்சயமாக அது தவறான செயல். கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள், வாழ்வில் வெற்றியடையுங்கள். அண்ணா, உங்களுடைய 260ஆம் பதிவை ஒலிக்கச் செய்து கொண்டு தீபம் ஏற்றினேன். ஒரு தீபத்தில் 2 ஒளிகள் தெரிந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணா. இதற்கு உங்கள் கருத்துக்களை சேனலில் சொல்லுங்கள் அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கேட்டிருக்கிறார். ஒரு தீபத்தில் 2 தீபம் எரிகிறது என்றால் மிகவும் ஆச்சரியமான விஷயம். திரியை நீங்கள் 2ஆக பிரித்து வைத்தால் மட்டும்தான் அப்படி 2 தீபமாக எரியும். அப்படி 2ஆக நீங்கள் பிரிக்கவில்லை என்றால் அது ஒரு தீபம்தான் எரியும். ஆனால் 2 தீபமாக எரிந்திருக்கிறது என்றால் அந்த கன்னி தெய்வம் பரிபூர்ணமாக, பூரிப்பாக, சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் குடும்பம் மென்மேலும் சிறக்க வழிபிறக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்தின் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சி உறவே, இருந்தாலும் நீங்கள் அதை முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்று பார்த்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வமே துணை. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். 260வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கன்னி தெய்வம் துணையப்பா, எனது ஊர் பழனி. எங்கள் கன்னி தெய்வம் 45 வருடம் ஆகிறது. 14 வருடம் வருடம் ஒரு முறை வணங்கினோம். உங்கள் பதிவை பார்த்த பின்பு 4 முக விளக்கேற்றி 2 மாதமாக வணங்கி வருகிறோம். உங்கள் அனைத்து பதிவையும் பார்த்து வருகிறேன். அப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நான் அடுத்த மாதத்தில் ஒரு 10
10க்கு 10 ரூம் எடுத்து எங்கள் கன்னியை காலன்போக்கு விட்டு எடுக்க ஆசைப்படுகிறோம் அப்பா. அதற்கு உங்கள் ஆசீர்வாதம் தேவை அப்பா என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் பெயர், உங்கள் ஊர் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவாக பேசிவிட்டு அதற்கான வழிகாட்டுதலை சொல்கிறேன். அதன்படி நீங்கள் எடுத்து வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, 45 வருடம் ஆகிறது கன்னி தெய்வமாக பிறந்து. ஆனால் 16 வருடமாக வருடம் ஒரு நாள் வணங்கி வந்திருக்கிறார்கள். இதற்கு நான் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். நாம் வருடத்தில் ஒரு முறையா சாப்பிடுகிறோம், வருடத்தில் ஒரு முறையா குளிக்கிறோம், வருடத்தில் ஒரு முறையா தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம், பவுடர் பூசுகிறோம் என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நாம் தினமும் 3 வேளை சாப்பிடுகிறோம். இது போக நினைத்த பலகாரங்கள் சாப்பிடுகிறோம், நினைத்த குடிநீர் அருந்துகிறோம், ஜூஸ் அருந்துகிறோம். இப்படி என்னென்னவோ செய்யும் பொழுது ஒரு கன்னி தெய்வத்திற்கு முறைப்படி நீ பதியமைக்காமல், முறைப்படி தினமும் தீபமேற்றாமல் நீ வழிபடுவது சரியா? அது நீதிதானா? அப்படி நீ வழிபடாமல் இருந்தால் உன் கன்னி தெய்வம் உன்னை வழிகாட்ட வாழ வைக்க அதால் முடியுமா என்றெல்லாம் பல கேள்விகளுக்கு நான் விளக்கமளித்திருக்கிறேன் பல பதிவுகளில். ஆகவே அனைத்து பதிவுகளையும் பார்த்து, அனைத்தையும் ரசித்து, அனைத்தையும் உணர்ந்து வழிபடுங்கள், வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு, அன்பானவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சிறப்பாக உங்களுக்கு பதில் தர வேண்டுமென்றால் அனைத்து பதிவுகளையும் பார்த்துவிட்டு பின்பு என்னுடைய ஃபோன் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கன்னி தெய்வம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு பின்பு கட்டிட வேலையை ஆரம்பிப்போம். அவசரப்படாதீர்கள், காசை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா. அண்ணா, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது உங்களிடம் பேசியது. அண்ணா, ஒரு கேள்வி உள்ளது. நண்பர் மகள் பிறந்து 1 வருடத்தில், அதாவது இப்போது 1 மாதம் முன்பு கன்னி தெய்வமாக ஆகிவிட்டார்கள். அவர்களை இப்போது காலன்போக்கு விட்டு எடுக்கலாமா அல்லது எத்தனை நாள் கழித்து காலன்போக்கு விட்டு எடுக்க வேண்டும்? விளக்கம் தேவை அண்ணா. நன்றி அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று ராஜதங்கசாமி, யுவராஜதங்கசாமி கேட்டிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே. உங்கள் நண்பர் வீட்டில் 1 மண்டலம் தாண்டிய பிறகு எடுக்கச் சொல்லுங்கள். அதாவது 48 நாட்கள் தாண்டிய பிறகு. அந்த குழந்தை இறந்து 48 நாட்கள் தாண்டிவிட்டதென்றால், அவர்களுக்கு சொந்த வீடு இருந்தால் நிச்சயமாக முறைப்படி எடுக்கச் சொல்லுங்கள், வழிபடச் சொல்லுங்கள், வாழச் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் கார்த்திக் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னித்தாயே துணை. அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் பிள்ளைகளுக்கு அனைத்து கன்னி தெய்வங்கள் ஆசீர்வாதம். ஐயா, உங்கள் ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு குறையும் இருக்காது, அனைத்து பிள்ளைகளும் நலமுடன் வாழ்வார்கள் என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி அன்பான உறவே, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சக்திவேல் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 258வது பதிவை பார்த்துவிட்டு, கன்னி தெய்வம் துணை ஐயா வணக்கம், தங்களை திருச்சியில் சந்திக்க ஆர்வத்தோடு உள்ளேன் என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி சக்திவேல் அவர்களே, சந்திப்போம். என்னுடைய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு என்னிடம் பேசுங்கள். நிச்சயமாக திருச்சி வரும்பொழுது உங்களை சந்திக்கிறேன். அடுத்தபடியாக 260வது பதிவை பார்த்துவிட்டு அகிலா பாலா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. நான் பார்த்த முதல் பதிவு பார்த்து நான் கேட்டேன் அண்ணா. அடுத்தடுத்து கேட்டு ஒரு சில விஷயத்தை புரிந்து கேட்டேன். நான் ஒவ்வொன்றாக பதிவை பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். நிச்சயமாக என் குடும்பம் நல்லா இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. காரணம், நான் கன்னி தெய்வத்தை நம்புபவன், என் அத்தைகளை நம்புபவன். என் அத்தைகள் உருவாக்கிய சரீரம் இது, என் அத்தைகள் தந்த உயிர் இது. என் அத்தைகள் தான் என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதில் திடமாக இருக்கிறேன். ரூபினிசா, லைசால் அத்தைகள் இல்லை என்றால் நான் இல்லை என்பதற்கு பல இடத்தில் என்னால் சாட்சி சொல்ல முடியும். ஆகவே நிச்சயமாக நான் மிகவும் மிகவும் மன நிம்மதியோடு வாழ்வேன், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உங்களுடைய அன்புக்கு நன்றி. மீண்டும் 259வது பதிவை பார்த்துவிட்டு முருகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. அக்கா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வந்தது சரியான இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம், அனைத்து கன்னிகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அக்கா, கவலை கொள்ளாதீர்கள். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி முருகன் அவர்களே. அந்த சகோதரி கவலையெல்லாம் மறந்து இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக மிக விரைவில் அவர்கள் இல்லத்தில் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வழிகாட்ட காத்திருக்கிறேன். அதை செய்து விடுவேன். மகிழ்ச்சி. 260வது பதிவை பார்த்துவிட்டு ஈஸ்வரி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். திண்டுக்கல்லிலிருந்து பழனி ஈஸ்வரி, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி ஈஸ்வரி அவர்களே, நன்றி. 255வது பதிவை பார்த்துவிட்டு வளர்மதி மாறி.
அண்ணா வணக்கம். எங்கள் அம்மா வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள். காலன்போக்கு விட்டு எடுக்கவில்லை. எனக்கு 2 அண்ணன்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் தனித்தனியாக 4 முக விளக்கு வைத்து கும்பிடலாமா அண்ணா? எல்லோர் வீட்டிலும் தனியாக விளக்கு வைத்து கும்பிடலாமா அண்ணா? காலன்போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து அம்மா வீட்டில் பதியமைத்த பிறகும் நாங்கள் 3 பேரும் தனித்தனியாக 4 முக விளக்கு வைத்து கும்பிடலாமா அண்ணா? இல்லைனா அம்மா வீட்டில் மட்டும்தான் விளக்கு வைத்து கும்பிடணுமா அண்ணா? விளக்கம் தாருங்கள் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா, கன்னித்தாய் துணை அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். தைரியமாக நீங்கள் 4 பேர் வீட்டிலும் வைத்து வழிபடலாம். ஆனால் ஒரு வீட்டில் மட்டும்தான் முறைப்படி எடுக்க முடியும். அந்த வீட்டில் மட்டும்தான் அந்த கன்னி தெய்வத்திற்கு ஆடைகள் வைத்து புத்தாடைகள் வைத்து வழிபட முடியும். மற்ற வீடுகளில் நீங்கள் உணவு வைக்கலாம், ஸ்வீட் வைக்கலாம், என்னென்ன வேண்டுமோ நீங்கள் செய்து வைக்க வேண்டுமே தவிர கடையில் வாங்கி வைக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். மகிழ்ச்சி உறவே. அது மட்டுமல்ல, உங்கள் அம்மா வீட்டில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து விட்டாலும் மீண்டும் நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து வழிபடலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்கள் அம்மா வீட்டின் அருகில் இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அங்கே விளக்கு ஏற்ற அனுமதி தர இயலாது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிற்கு சென்று தான் வழிபட வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். காரணம், கன்னி தெய்வத்தின் அருகில் இருப்பதனால் நீங்கள் அவ்வாறு விளக்கு வைத்து வழிபடுவது நீதியானதல்ல, தவறு. ஆகவே அன்பு உறவுகளே, ஒரு கன்னிப்பதியின் அருகில் இருக்கிறது என்றால் மாலை 6 மணிக்கு அந்த கன்னிப்பதிக்கு சென்று வழிபடுங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களை வாழ வைக்கும். அது ஒரு நல்ல வைப்ரேஷன் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வம் துணை. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். மறுபடியும் அதே வளர்மதி. அண்ணா வணக்கம். எங்கள் வீட்டில் கன்னிப்பதியில் சாமி கும்பிடும்போது பள்ளி ஒன்று வருகிறது. எப்போது சாமி கும்பிட்டாலும் தவறாமல் பள்ளி வந்து விடுகிறது அண்ணா. இது சரியா தவறா? தயவு செய்து சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த ஜீவராசியை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் கன்னி தெய்வத்தின் அனுமதி இருக்க போய் தான் நீங்கள் அந்த பதியில் அதை பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா கன்னி தெய்வமே அடித்து விரட்டிடுவாங்க. ஆகவே நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதை அந்த கன்னி தெய்வம் பார்த்து கொள்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு கூறிக்கொள்கிறேன். ஒரு உயிரை அடித்து விடாதீர்கள். காரணம், பல சமயங்களில் கன்னி தெய்வத்தின் பதியில் வணங்கும் பொழுது இவர்கள் தான் உத்தரவு அளிக்கிறார்கள் என்பதும் உண்மை. ஆகவே பள்ளி என்று நினைத்து அடித்து விடாமல் அது நம் கன்னி தெய்வம் வைத்திருக்கக்கூடிய தூதுவர் என்று நினைத்து அதை விட்டு விடுங்கள். அதுவே சிறப்பு. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா அண்ணா? அண்ணா, எங்கள் வீட்டில் வீடு சரிபார்க்கும் வேலை நடக்க இருப்பதால் வீட்டில் வேலை பார்க்க வீட்டை காலி செய்து தரும்படி சொன்னாங்க அண்ணா. 1 வாரம்தான் வேலை அண்ணா. சாமான் அனைத்தும் மாடியில் தான் அண்ணா வைக்க வேண்டும். மாடியில் ரூம் கிடையாது அண்ணா. கன்னியம்மாவுக்கு விளக்கேற்றுவதற்கு மாடியில் வைத்தால் வெயிலில் என் அம்மாவை வைக்க முடியாது அண்ணா. முறைப்படி எடுத்து வணங்காமல் தெருவில் விட்டேன் என்பதை எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு அண்ணா. இதில் 1 வாரம் அம்மாவை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லுங்கள் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. இதில் தவறாக கேட்டிருந்தால் என்னை மன்னிக்கவும் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு தவறும் இல்லை, கவலைப்படாதுங்க. உங்களோட எண்ணத்தை பாராட்டுறேன். வேலை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தானாக நடைபெறும். எந்த வெயிலும் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. காரணம், நீங்கள் இன்னும் முறைப்படி உள்ளே எடுக்கவில்லை. பல வெயிலை பார்த்தவர்கள், பல மழையை பார்த்தவர்கள், பலவிதமான காற்றை கேட்டவர்கள், காற்றை பார்த்தவர்கள். காற்றை கேட்டவர்கள் ஒன்று அசந்துறாங்க. காற்றோட சத்தம் கேட்கும் அல்லவா, அதைத்தான் கூறுகிறேன். ஆகவே அனைத்தும் அறிந்த அந்த கன்னி தெய்வம் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள். எந்த வெயிலும் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது. நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் சுடுகாட்டில் வைத்து வணங்கினாலும் கூட அங்கேயும் வரக்கூடிய சக்தியை படைத்தவள் கன்னி தெய்வம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவு இன்னும் சில பதிவுகள் வர இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த ஒரு பதிவு மட்டும்தான் என்று நினைத்து விட வேண்டாம். இன்று வரக்கூடிய அனைத்து பதிவுகளும் இதே போன்று சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அனைத்து பதிவையும் கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. இப்பொழுது இந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த கன்னி தெய்வங்கள் கூட அந்த பிள்ளைகளின் ஆசையால், அந்த பிள்ளைகளின் எதிர்பார்ப்பால் தான் இங்கு இந்த பதியை நான் போட்டிருக்கிறேன். ஆசையோடு இந்த பதியை எனக்கு அனுப்பி கேட்டார்கள், அண்ணா எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தின் பதியை அடுத்த பதிவில் நீங்கள் போட வேண்டும் அண்ணா என்று கேட்டார்கள். இதோ உங்களுக்காக உங்கள் கன்னி தெய்வம் உங்களை பார்க்கிறார்கள், உங்களை ரசிக்கிறார்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள், உங்களை வாழ வைக்கிறார்கள், உங்களோடு சேர்ந்து சிரிக்கிறார்கள், உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விடுகிறார்கள், உங்களோடு சேர்ந்து விளையாடுகிறார்கள், உங்களோடு சேர்ந்து கொஞ்சுகிறார்கள். உங்கள் பிள்ளைகளை பார்த்து கண்கொட்டாமல் பார்த்து வணங்குகிறார்கள், வாழ வைக்கிறார்கள். உங்கள் பிள்ளை அவர்களை வணங்கினால் போதும், மற்ற எதுவும் அவர்களுக்கு தேவைப்படாது. ஆனால் உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டில் உங்களோடு இருந்த உங்களை ஆசீர்வதித்து காவல் காத்து வாழ வைத்து பெருமை சேர்க்கும் பெருமை உங்கள் கன்னியை சாரும். கன்னியை நம்புங்கள், கைவிடப்படார். கன்னியை நம்புங்கள், காலம் முழுக்க கைதூக்கி விடுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வமே துணை.